இந்த படத்த பாருங்க 4 பேர் உட்காந்து பேசியிருக்காங்க. அப்ப முத்துக்குமரன் சொல்றாரு, "நான் சௌந்தர்யா கிட்ட தோத்து போயிட்டேன்" அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா என்ன சொல்றாரு அப்படின்னா, "என்கிட்ட இருக்கிறதுலே ஒரு சின்ன திறமை" அப்படின்னு சொல்லி நானே நம்புறது என்னன்னா, கொஞ்ச நேரத்தில ஒரு மனுஷன்ட்ட வந்து பேசினா, அவங்க யாரு, எப்படி அப்படிங்கிறத நான் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறேன். அந்த மாரி திறமை வந்து என்ட்ட இருக்குன்னு நான் வந்து நெனச்சிட்டு இருக்கேன். ஆனா, அதில வந்து நான் சௌந்தர்யா கிட்ட வந்து தோத்து போயிட்டேன். இந்த சௌந்தர்யா வந்து இப்படிதான் அப்படிங்கிற கேரக்டர் வந்து என்னால வந்து கணிக்கவே முடியல. ஆனா, என்னோட இருக்க சின்ன திறமை என்ன? நான் வந்து அடுத்தவங்க ஒரு மனுஷன்ட்ட பேசினா, அவங்க கேரக்டர் என்ன? அவங்க யார் அப்படிங்கிறது எனக்கு வந்து புரியும். ஆனா, சௌந்தர்யா வந்து எனக்கு புரியுதா இருக்கா? நான் முதல் 2 வாரத்தில வந்து யோசிச்சேன். நம்ம போய் சௌந்தர்யாவ இந்த அடி அடிக்கிறோமே! ரொம்ப பாவமா இருக்குது. நம்ம போய் சௌந்தர்யாட்ட வந்து மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நெனச்சேன். ஆனா, அத நெனச்சு நான் இப்ப கில்ட் ஆறேன். மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லி நெனச்சாப்புல 2வது வாரம் நம்ம ஓவரா சௌந்தர்யா அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி, அத நெனச்சு நான் வந்து கில்ட் ஆறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லிட்டரலா வந்து பொலம்புறாரு. ஆக்சுவலா உண்மைய ஒத்துக்கிட்டாரு முத்துக்குமரன். ஏன்னா, முத்துக்குமரனோட அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, அடுத்த மனுஷங்க வந்து என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி, அதில வந்து ஒரு கேம் விளையாடுறது தான் அவருடைய கேம். ஏன்னா வந்து வெளிய பட்டிமன்ற பேச்சு அது இதுன்னு பேசி, ஓரளவுக்கு வந்து அந்த நாலேட்ஜ் இருக்கு. நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது. அதில எல்லாத்தையும் வந்து கணிச்சிட்டாப்புல முத்துக்குமரன். இந்த அருண் அப்படித்தான், விஷால் அப்படித்தான், 2 பேரும் இப்படி பண்றாய்ங்க. அதே மாரி வந்து மஞ்சரி இப்படித்தான், சாச்சனா இப்படித்தான் எல்லாத்தையும் வந்து கணிச்சிட்டாப்புல. ஆனா, முத்துக்குமரனால கணிக்க முடியாத நபர் யாரு? அவரே சொல்றாரு. அதில் நான் ஃபெயில் ஆனது வந்து சௌந்தர்யா கிட்ட தான் அப்படின்னு சொல்லி உண்மைய போட்டு உடைச்சிருக்காரு. சவுண்டு சவுண்டு தான். நம்மளுக்கும் அப்படித்தான் இருக்கு. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.